பைரவி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, "நீ தான் வந்து இந்த க கல்யாணத்த கேன்சல் பண்ண சொல்லி மனு குடுத்துருந்தியா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு சிந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்ன சொல்ற பைரவி?" அப்படின்றாங்க. "ஆமா சிந்து, நீ தான் வந்து மனு குடுத்துருக்க கோர்ட்ல. அதனால தான் வந்து இந்த கேஸ் எடுத்திருக்காங்க. உன்னோட மேரேஜ வந்து ரத்து பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க வந்து ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சீக்கிரமாவே உன்னோட மேரேஜ் வந்து ரத்தாகும்னு போட்டிருக்கு." அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. "அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் அதெல்லாம் பண்ணவே பண்ணல பைரவி. நான் ஏன் பைரவி அதெல்லாம் பண்ண போறேன்?" அப்படின்னோனே, "அப்போ நீ பண்ணலனா எப்படி வந்து உன்னோட மனு வந்து அங்கே முடியும்? இதெல்லாம் ஒரு வக்கீல் வச்சு தான் எல்லாமே பண்ண முடியும். எப்படி சிந்து?" அப்படின்னோனே, எனக்கும் ஒன்றும் புரியல. "சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ எதுக்காவது சமீபத்தில கையெழுத்து ஏதாவது போட்டு கொடுத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. "சொல்லு, இதெல்லாம் ஒரு வேளை வந்து சிவாவோட வேலையா இருக்குமோ? கண்டிப்பாக டாக்டர் இப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டார். எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். அப்படி பண்ணலைன்னா யார் பண்ணியிருப்பா? சொல்லு. நீ சிவா கிட்ட தான் கையெழுத்து போட்டு குடுத்தியா?" "சிவா கிட்ட அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "டாக்டர் கிட்ட நான் எந்த கையெழுத்தும் போட்டு குடுக்கலையே." "அப்போ நீ ஏதாவது சமீபத்தில கையெழுத்து போட்டியா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு சிந்து." அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போன அந்த சிவாவோட தங்கச்சிய பத்தி யோசிக்கிறாங்க. "ஆமா, ஆமா. நான் டாக்டரோட தங்கச்சிக்கிட்ட கையெழுத்து போட்டு குடுத்துருந்தேன். அதுவும் எதுக்காக தெரியுமா? ரேஷன் கடையில ரேஷன் கார்டு இருக்குல்ல, அதில என் பேர சேர்க்க சொல்லி அவங்க கையெழுத்து கேட்டாங்க. அதனால தான் போட்டு குடுத்தேன்." அப்படின்னோனே, "அதுதானே பார்த்தேன். இந்த வேலைக்கெல்லாம் காரணம் மகாத்து தான். அவங்க தான் இந்த வேலைய துல்லியமா ஒண்ணு செஞ்சிருக்காங்க." அப்படின்னோனே அதிர்ச்சி, "நீ என்ன சொல்ற பைரவி?" "ஆமா, உன்கிட்ட கையெழுத்து வாங்கி உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பக்காவா பண்ணியிருக்காங்க. அவங்களோட வேலை தான். அவங்கள சும்மாவே விடக்கூடாது." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. பைரவி போய் வந்து கேட்குறாங்க, "உன்னைய வந்து மகாத்து அப்படி சொன்னோன்னே, ஏன் ஆன்ட்டி இப்படிலாம் பண்ணீங்க? எதுக்காக இந்த மாதிரி வேலையை பண்ணீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படி பண்ணுறதுக்கு? எதுக்காக சிந்து ஒரு பேரை சொல்லி இந்த மாதிரி வேலை?" "நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. எனக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு." "ஆமா, எனக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்க தானே என்கிட்ட கையெழுத்து வாங்குனீங்க. நீ தானே வாங்குன." அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சாலினியா அவங்க பார்த்துட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "ஆமா, வாங்குனேன். இப்போ என்னன்ற? நீ தான் மனு கொடுத்து வேணான்னு சொல்லிட்டுருக்கல கல்யாணம். அதனால இந்த கல்யாணம் செல்லுபடியாகாது. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழன்னு நினச்சியா? அது நான் இருக்க வரைக்கும் நடக்காது. அதனால தான் இப்படி பண்ணேன். நீ சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு பொட்டி படிக்கலாம் கட்டிக்கின்னு போகிறதுக்கு ரெடி ஆயிரு." அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. "அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நீங்களா எல்லாத்தையும் பண்ணால் சரியாயிடுச்சா? சட்டப்படி அவள் இந்த வீட்டில் இருக்க முடியாது. கல்யாணம் தான் ரத்து ஆயிடுச்சுல, கிளம்ப சொல்லு." அப்படின்னு ஒன்று, "யார் சொன்னது கல்யாணம் ரத்து ஆயிடுச்சுன்னு? வெறுமனே இந்த பேப்பரை வச்சு எனக்கும் வந்து டாக்டருக்கும் உள்ள உறவை யாராலையும் தடுக்க முடியாது. நான் இந்த வீட்டு மருமகன். நான் இங்கே தான் இருப்பேன். சட்டப்படி நீ இந்த வீட்டு மருமகன் கிடையாது. உன் கல்யாணம் கண்டிப்பாக ரத்து ஆகிடும். ரத்து ஆகும்போது பார்த்துக்கலாம். என்ன தான் கோர்ட்டு சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டு மருமக தான். நான் டாக்டரோட பொண்டாட்டி தான். நீங்கள் நினச்சா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுவும் டாக்டர் இல்லாத சமயத்தில் என்னை வெளியே அனுப்பலாம் பிளான் பண்ணுறீங்களா?" அப்படின்னா, "ஆமாடி, அப்படி தாண்டி பண்ணுவேன். மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடி." அப்படின்றாங்க. மகா அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. "நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, வந்து இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகணும். போலீஸ் வந்தால் வெளியே போய் தானே ஆகணும். நீ சட்டப்படி இந்த வீட்டில் வந்து சிவாவோட பொண்டாட்டியாக இருக்க முடியாது. அந்த கல்யாணம் ரத்தாயிடுச்சுன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன் கல்யாணம் கண்டிப்பாக ரத்தாயிடும். நீ ஏன் மனு கொடுத்துருக்க. அதனால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும்." அப்படின்றாங்க பைரவி. "அது கிடைக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ உன் தங்கச்சியாலையும் சரி, ஒன்னாலையும் சரி எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க." சிந்துவை பார்த்து சிந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நானும் போனால் போதுன்னு பார்த்தா என்ன வேணாலும் பண்ணுறீங்களா? என்னை டாக்டர்கிட்டேருந்து பிரிக்கிற வேலையை யார் என்ன செஞ்சாலும் சரி, நான் அமைதியாக இருக்க மாட்டேன். என்னை டாக்டர்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்றாங்க சிந்து.